ஒரு காலம் உங்களுக்கு சாட்டை சுழற்ற தெரியலையோ, லண்டனுக்கு போய் வந்த பிறகுதான் நீங்க சாட்டை எப்படி சுழற்றுவது என்று கற்றுக்கொண்டீர்களோ, அங்க போய் அதான் லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்களா ஐயா? இந்த திராவிட மாடல் அரசு அகற்றப்படும் வரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன் என்பதாகவும் ஒரு உறுதியை தெரிவித்தாரு. இந்த இரண்டாவது சொல்றீங்கல்ல, திராவிட மாடல் அரசை அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டங்க. அது ஒரு காலம் முழுக்க நீங்க செருப்பு போடாம இருக்கிறது தான் நிரந்தரமாயிடும். இருக்கட்டும். இன்னமும் சொல்ல போனாக்கா எவ்வளவு ரேப் நடக்குதோ இந்தியாவில, அதுல ரேட் அதிகம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க செய்தது என்பதுதான். நீங்க தான் அதிகப்படியான இந்த ரேப்பை பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எந்த சாட்டையடியின் மூலமாக மறைக்க முடியாது. எதுங்க சாட்டை அடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு பாலியல் வல்லுறவு நடந்து விட்டது அண்ணா பல்கலைக்கழகத்துல, அதன் மீது நடவடிக்கை எடுப்பதற்காகவும் இந்த திராவிட மாடல் அரசு அகற்றப்படும் வரை நான் காலில் செருப்பு போட மாட்டேன் என்பதாகவும் ஒரு உறுதியை தெரிவிக்கிறாரு. இந்த இரண்டாவது சொல்றீங்கல்ல, திராவிட மாடல் அரசை அகற்றும் வரை நான் செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டங்க. அது ஒரு காலம் முழுக்க நீங்க செருப்பு போடாம இருக்கிறது தான் நிரந்தரமாயிடும். அது இருக்கட்டும். நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த இந்த அட்ராசிட்டிக்காக நீங்க சாட்டையில் அடிச்சிருக்கிறீங்களே, உங்களுக்கு சில விஷயங்கள் நினைவுபடுத்துறேன். உத்தரப்பிரதேசல குல்தீப் சிங் செங்கார், உங்க பிஜேபி எம்எல்ஏ, அவர் தன்னோட வீட்டுல வேலைக்கு வந்த ஒரு பெண்ணை, இளம் பெண்ணை ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டார். அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு மக்கள் பிரஷர் பண்ணாங்க. ஒரு சமீபத்தில் நடந்ததுதான். நீங்களும் பிஜேபியில் இருந்தீங்க, போஸ்டிங்ல தான் இருந்தீங்க. அதுக்காக நீங்க எந்த சாட்டை எடுத்து அடிச்சுக்கல. மணிப்பூர் இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறது. மணிப்பூர்ல 2 பெண்கள் பேரேடு நடத்தப்பட்டு ரேப் பண்ணப்பட்டாங்க, அதாவது வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாங்க. யார் அதை பண்ணுனா என்பது மக்களுக்கு புரியல. ஆனால் அதை தெரியப்படுத்தினார்கள் அவர்கள், ரேப்பிஸ்டுகள். அந்த ரேப், அந்த ஹராஸ்மெண்ட் நடந்து முடிஞ்ச உடனேயே அவர்கள் பாரத் மாதா கி ஜெய் என்றார்கள். இது மணிப்பூர்ல. சில ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆஷிஃபா ரேப் பண்ணப்பட்டு கை காலெல்லாம் ஒடிச்சு கொலை செய்யப்பட்டாள், ஒரு இஸ்லாமிய சிறுமி. ஆனால் அவள் அந்த கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது ஒரு கோயில். மக்கள் புனிதமாக கருதுகிறார்கள் கோயில். அந்த அட்ராசிட்டி, அந்த ஹராஸ்மெண்ட், அந்த ரேப் நடந்த பிறகு அந்த ரேபிஸ்டுகள் கைது செய்யப்பட்டார்கள். சில நாட்களுக்குள்ள அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள். விடுவிக்கப்பட்ட அந்த பாஜகவினரை, அந்த ரேபிஸ்டுகளை உங்க பாஜக ஆளுங்க மாலை போட்டு தேசிய கொடியை அசைத்துக் கொண்டு வரவேற்றார்கள். அப்ப எல்லாம் உங்க சாட்டை அடி ஒண்ணு நடக்கலையே. ஏன்? ஒரு காலம் உங்களுக்கு சாட்டை சுழற்ற தெரியலையோ, லண்டனுக்கு போய் வந்த பிறகுதான் நீங்க சாட்டை எப்படி சுழற்றுவது என்று கற்றுக்கொண்டீர்களோ, அங்க போய் அதான் லேர்ன் பண்ணிட்டு வந்தீங்களா ஐயா? உங்க மேல உங்க கட்சிக்காரங்க பிடிக்கல. எஸ்வி சேகர் சொல்லிட்டாரு, அந்த ஒரு லூசுன்னு சொல்லி. நான் சொல்ல அவர் சொன்னார். அதை விட லூசுன்னு சொல்லாமலே உங்க கட்சிக்காரங்களுக்கு உங்க மேல சில காண்டு இருக்குது. அதனாலதான் சாட்டை சுழற்றுன்னு சொன்ன உடனே நீங்க ஆர்டர் பண்ணீங்க சாட்டைய. அவங்க உண்மையாவே சாட்டையை ரெடி பண்ணாங்க. இந்த சாட்டைங்கிறது காயர். இந்த இது என்னது இதுங்க, தென்னை மட்டையில திருச்ச கொண்டு வந்தாங்க. ஆனா அதை எடுத்தா பட்டை உரிஞ்சிருக்கிறதாக நீங்க வேஸ்ட் காட்டன்ல ஒரு நீங்க ஒண்ணு தயார் பண்ணீங்க. இவ்வளவு அப்பாட்டக்கிறீங்க. இப்ப நாங்க பாட போறோம். நீங்க ஆஷிஃபா, உங்களுக்கு இந்த வலியை விட எங்களுக்கு பெரிய வலி உண்டு. இன்னமும் சொல்ல போனாக்கா எவ்வளவு ரேப் நடக்குதோ இந்தியாவில, அதுல ரேட் அதிகம் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க செய்தது என்பதுதான். நீங்க தான் அதிகப்படியான இந்த ரேப்பை பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எந்த சாட்டையடியின் மூலமாக மறைக்க முடியாது. உங்களுடைய ஆட்சி நீடிக்கிற வரை உங்க கட்சியில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது மட்டுமல்ல, இந்த பாரத மாதாவுக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை வைத்து பிவேர் ஆஃப் பாரத் மாதா என்கிற ஒரு பாடல், இந்த பாடகர்
அருமை தோழர்களே, தொடர்ந்து கலைக்குழுவுடைய நிகழ்ச்சி தோழர்கள் எல்லாம் உரையாற்றிய பிறகு ஒரு 40 நிமிட தொகுப்பாக நடைபெற உள்ளது. அதற்கிடையில எங்களது வெளியீட்டகம் கீழைக்காற்று ஒரு 5 நூல்களை இங்கே விற்பனைக்கு வைத்திருக்கிறது. தோழர்கள் அது பயனுள்ள நூல்கள், தலைப்புகள். எனவே அவசியம் அந்த நூல்களை நீங்கள் பெற்று படிக்க வேண்டும் என்பதையும், கீழைக்காற்றுக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டும் என்பதை புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.